Hi Tamil, welcome back. So இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 விதமான புஷ்அப்ஸ் ஒர்க்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 விதமான அண்ட் டிஃப்ரெண்ட் புஷ்அப்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதோட கனெக்டிவிட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சினா கீழே லிங்க்ஸ் இருக்குது அண்ட் மறக்காமல் பாருங்கள். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான டிஃப்ரெண்ட் புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் 5 புஷ்அப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த 5 புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டும் உங்களுடைய டெஸ்ட் மசில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷோல்டருக்கும் ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களால் வந்து நம்மளுடைய பாடி வெயிட்டை வச்சு செய்ய முடியும். ஸோ அந்த புஷ்அப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாச்சர் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்அப்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு கை பேலன்ஸை வச்சு தான் இந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் வந்து செய்ய முடியும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் செய்கிற வாசி உங்களுடைய ஹார்ம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் சூப்பராக பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோப் கிளைம்பிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்கணும், அதெல்லாம் வந்து ஈஸியாக ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த புஷ்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையோடைய உங்களை கையில் இருக்கிற இந்த ஆர்ம் பவரை அண்டு வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஈஸியாக வந்து பழகிடும். நீங்களும் வந்து எளிமையாக இந்த புஷ்அப்ஸை வந்து உங்களாலையும் செய்ய முடியும். ரெண்டாவதாக இன்க்ளைன் புஷ்அப்ஸ். ஸோ இந்த இன்க்ளைன் புஷ்அப்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடியே நம்மளோட சேனலில் ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அதாவது டெஸ்ட் ஒர்க் அவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்க்ளைன் புஷ்அப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அப்பர் டெஸ்ட்டுக்கும் நம்மளோட ஷோல்டருக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். ஸோ இதை செய்யறது எப்படின்னா ஒரு டேபிளோ ஒரு ஸ்டெப்ஸோ இல்லை ஒரு பெஞ்சோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க. உங்கள் கால்களை வந்து அது மேலே வச்சு நம்ம வந்து கைகளை வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வச்ச மாதிரி நம்ம புஷ்அப்ஸ் எடுக்கிறது தான் அண்ட் இன்க்ளைன் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்மளுடைய டெஸ்ட்டுக்கும் சரி நம்மளுடைய ஷோல்டருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் மூலிமா கிடைக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸசைஸையும் உங்களுடைய புஷ்அப்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மூணாவதாக ஃபிங்கர் டிப் புஷ்அப்ஸ். ஓகே, ஃபிங்கர் டிப் புஷ்அப்ஸ்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஃபைட்டிங் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அண்டு ஃபிட்னஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெருசாக வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபிங்கர் டிப் புஷ்அப்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆர்டினரியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டு இந்த மாதிரி அண்டு புஷ்அப்ஸ் வந்து ஒர்க் அவுட் செய்வோம். அடுத்து வந்து எல்போவை மடக்கி செய்வோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அண்டு நம்ம கைகளை இந்த ஆங்கிளில், அதாவது இந்த வீடியோவில் வர மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது மாதிரி நம்ம செய்கிற வாசி நம்மளுடைய டெஸ்ட்டுக்கும் ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு சைடு வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் சீரியஸில் இந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர் ஆர்முக்கும் உங்களுடைய ஃபிங்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாலாவதாக பைக் புஷ்அப்ஸ். பைக் புஷ்அப்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க அண்டு பைக்கில் அண்டு புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. பைக் புஷ்அப்ஸ்ன்றது நம்ம பாடியை வந்து அண்டு வி ஆங்கிளில் எடுத்துகிட்டு வந்து செய்யக்கூடிய ஒரு புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட் மூலிமா நம்மளுடைய பேக்குக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடச்சிடும். அதாவது நம்ம முதுகு பகுதிக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய ஷோல்டருக்கு தான் அதிகமான எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் புஷ்அப்ஸில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிற வாசி உங்களுடைய ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டெமினா பவர் வந்து பார்த்திங்கன்னா அண்டு வேறு லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த புஷ்அப் சீரீஸில் இந்த ஒர்க் அவுட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஷோல்டருக்கும் அதே மாதிரி உங்களோட ஸ்டெமினாவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும். ஓகே, அடுத்ததாக எலிவேட்டர் பைக் புஷ்அப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுண்டில் சாதாரணமாக செஞ்சோம். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டெப்ஸோ ஒரு பெஞ்சோ இல்லை ஒரு டேபிளோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்கள் முட்டிக்கு மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கால்களை வந்து அண்ட் அந்த பெட்டி மேலேயோ அந்த டேபிள் மேலேயோ வச்சு அப்படியே வந்து அண்ட் நான் பைக் புஷ்அப்ஸை செஞ்சோம் பார்த்தீங்களா அதே ஆங்கிளில் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் செஞ்சதை விட அண்டு கிட்டத்தட்ட 4 மடங்கான எஃபெக்ட்டும் குயிக்கான ஒரு ரிசல்ட்டும் உங்களோட ஷோல்டருக்கும் உங்களுடைய அண்ட் பாடியோட பவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 5 புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டும் அண்டு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே ஃபியூச்சரில் போகிற எல்லா விதமான வீடியோவுக்கும் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் அண்ட் நோட்டிஃபிகேஷன் குயிக்காக வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் மீட் பண்ணலாம். பை.